மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழக சட்டமன்றத்திற்கு திமுக எம்எல்ஏக்கள் கருப்பு சட்டை அணிந்து வருகை தந்திருக்கிறார்கள். மேகதாது விவகாரத்தில் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என சாடி இன்றைய தினம் சட்டமன்றத்திற்கு திமுக எம்எல்ஏக்கள் கருப்பு சட்டை அணிந்து வருகை தந்திருக்கிறார்கள். அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் ஜெரி. நீங்க தொடரலாம். வணக்கம். இன்று 2026-27 ஆண்டிற்கான வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படக்கூடிய நிலையில் திமுகவினர் தமிழக அரசிற்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு சட்டை அணிந்து பேரவையில பங்கு பெற வந்திருக்கிறார்கள். காவிரி விவகாரம், மேகதாது விவகாரம் மற்றும் குறுவை சாகுபடிக்கு உரிய நேரத்தில் தண்ணீர் திறந்து விடவில்லை என்று பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்திருந்தார்கள். அதே போல விவசாயிகளுடைய அனைத்து பயிர்க்கடனையும் ரத்து செய்ய வேண்டும், அதிலும் குறிப்பாக முழுமையாக ரத்து செய்யப்பட வேண்டும் என்று பல்வேறு கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர். அதிலும் குறிப்பாக திமுக கடுமையாக விமர்சனங்களை முன்வைத்திருந்தது. இந்த சூழல்ல அனைவரும் கருப்பு சட்டை அணிந்து பேரவையில பங்கெடுத்திருக்கிறார்கள். நேற்றைய தினமே பெரிய எதிர்ப்புகள் எழும் என்று எதிர்பார்த்த சூழல்ல இன்றைக்கு தமிழக அரசிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில, கண்டனங்களை பதிவு செய்யும் வகையில கருப்பு சட்டைகளை அணிந்து எதிர்கட்சியினர் பேரவைக்கு பங்கெடுத்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்துல தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில பேரவையில வேளாண் துறை அமைச்சர் வினோத் இன்று வேளாண் பட்ஜெட்டை தாக்கல் செய்ய இருக்கக்கூடிய சூழல்ல தங்களது எதிர்ப்பை பதிவு செய்யக்கூடிய நிலையில திமுகவினர் கருப்பு உடை அணிந்து வந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. 2026-27 ஆண்டிற்கான தமிழ்நாடு சட்டப்பேரவையின் வேளாண் நிதிநிலை அறிக்கை இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் வினோத் பேரவையில தாக்கல் செய்யக்கூடிய நிலையில இதற்கு முன்னதாகவே விவசாயிகளுடைய நீண்ட நாள் கோரிக்கைகளை முன்வைத்து திமுக அரசுக்கு கடுமையான கண்டனங்களையும் எதிர்ப்புகளையும் தெரிவித்து வந்த நிலையில தற்பொழுது அந்த எதிர்ப்புகளை பதிவு செய்யும் விதமாக கருப்பு சட்டை அணிந்து திமுகவினர் வந்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக தேர்தல் வாக்குறுதியில குறிப்பிட்டது போல விவசாயிகளுடைய கடனை தள்ளுபடி செய்யாமல் அவர்கள் முழுமையான அனைத்து கடன்களையும் தள்ளுபடி செய்யவில்லை, அதனை உடனடியாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் இந்த பட்ஜெட்டில் அந்த அறிவிப்புகள் வருமா என்ற எதிர்பார்ப்புகளோடு அரசுக்கு கண்டனம் தெரிவிக்கிற வகையில இந்த கருப்பு உடை அணிந்து வந்திருக்கிறார்கள். அதே போல குறுவை சாகுபடிக்கு உரிய நேரத்துல அணையிலிருந்து நீர் திறந்து விடாத காரணத்தினால ஆயிரக்கணக்கான விவசாயிகள் பாதிப்படைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும். அதே போல உரிய நேரத்துல தண்ணீர் திறந்து விடாத கருப்பு உடை என்று நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. பொதுவாகவே விவசாயிகளுக்கு அவருடைய கோரிக்கையை முழுமையாக இந்த அரசு நிறைவேற்றவில்லை. அதே போல தேர்தல் வாக்குறுதிகளை கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளையும் முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை. இன்று அதற்கான அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த எதிர்ப்பை தெரிவித்து வந்திருக்கிறார்கள். இதில் ஒரு வாக்குறுதியில் ஒன்றுதான் நெல் கொள்முதல் விலையை குவிண்டாலுக்கு 3500 ஆகவும் கரும்பு டன்னுக்கு 5000 உயர்த்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் இருக்கிறது. இந்த சூழல்ல திமுகவினர் கருப்பு உடை அணிந்து பேரவையில பங்கு பெற்றிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ஜெரி.